أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله عز وجل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا محمد صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமான வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சலாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான உத்தம தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம சத்திய சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், தாபீன்கள், நல்லடியார்கள் மற்றும் இங்கே குழுமியுள்ள நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நல்லருளால் ஹிஜ்ரி 1446 வருடத்துடைய ரமலான் நோன்பு 20 நிறைவு செய்து புனிதமிக்க லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடச் சொன்ன அந்த நாளை இப்பொழுது துவங்கியிருக்கிறோம். இப்பொழுதிலிருந்து நாம் சொல்லி பழக வேண்டும். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்று அதிகாலை பொழுது வரை எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ இந்த துவாவை நம்முடைய தாய் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்விடமிருந்து நமக்கு கற்றுத்தந்த அற்புதமான இந்த துவாவை தொடர்ச்சியாக நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய தினம் திருமறை குர்ஆனுடைய 22வது ஜுஸு இரவு தொழுகையிலே ஓதப்பட்டது. இந்த அத்தியாயத்தினுடைய ஒவ்வொரு அத்தியாயத்துடைய மாண்பையும் மதிப்பையும் நாம் எல்லாம் உணர்ந்து புரிந்து செயல்பட்டு வருகிறோம். இதில் ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு வசனம், யா ஐயுஹன்னாஸ் அன்துமுல் ஃபுக்கரா இலல்லாஹ் வல்லாஹு வல் கனியுல் ஹமீத் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்தமான மனித சமுதாயத்தையும் அழைத்து சொல்லி காண்பிக்கிறான். ஒட்டுமொத்தமான மனித சமுதாயத்தையும் மனிதர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். அழைத்து முக்கியமான ஒரு தகவலை தருகிறான். அன்துமுல் ஃபுக்கரா இலல்லாஹ், நீங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே தேவையுடையவர்கள். வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்தான் தேவையற்றவன், எல்லா புகழுக்கும் சொந்தக்காரன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்தமான உலக மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் அறைகூவல் விடுகிறான். எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் அல்லாஹ்விடத்திலே தேவையுடையவனாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறான். நான் தன்னிறைவானவன்
என்று எந்த ஒரு மனிதனும் உறுதிபூர்வமாக சொல்லிவிட முடியாது. ஏதாவது ஒரு வகையிலே அல்லாஹ்விடத்திலே தேவையுள்ள நிலையில்தான் இந்த அடியானை வைத்திருக்கிறான். அதனால்தான் அல்லாஹ் அதை தொடர்ந்த வசனத்தை சொல்லி காண்பிக்கிறான். யுத்ஹிபுக்கும் வயத்தி பிஹல்கின் ஜதீத். அல்லாஹ் நினைத்தால் உங்களை அழித்துவிட்டு புதிய ஒரு படைப்பை கொண்டு வருவான். வமா தாலிக்க அலல்லாஹி பி அசீஸ். இது அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய சிரமமான விஷயமெல்லாம் இல்லை. அல்லாஹ் மகத்துவமானவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி சொல்லி காண்பிக்கிறான். எனவே நாம் எல்லாம் தேவையுடையவர்கள். அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நேரத்திலும் நாம் நம்முடைய தேவையை யாசிக்க வேண்டும். நம்முடைய தேவையை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்திலே வாழ வேண்டும். எல்லாம் எனக்கு அமைந்து விட்டது என்று நம்மால் ஒருபோதும் இருமாப்போடு நடக்க முடியாது. எந்த நேரத்திலும் நாம் பலகீனப்படலாம். எந்த நேரத்திலும் நம்முடைய பேச்சு நிற்கலாம். எந்த நேரத்திலும் நம்முடைய மனைவிக்கு கூட நாம் சொல்ல வந்த கருத்தை புரிய வைக்க முடியாத ஒரு கவலைக்குரிய சூழ்நிலைக்கு நாம் போகலாம். ஒவ்வொரு சந்தர்ப்பமும் அல்லாஹ்வை நோக்கித்தான் நம்முடைய பயணம் இருந்து கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், நாங்களெல்லாம் ஃபக்கீர்கள், தேவையுடையவர்கள். எனவே அதை விட்டும் வெளியே வந்து தேவையில்லை என்று நாங்கள் இருமாப்போடு செயல்பட மாட்டோம் என்ற வகையிலே அல்லாஹ்விடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ அற்புதமாக துவா செஞ்சுருக்கிறாங்க. எப்படி துவா செய்கிறாங்க? அர்ஜு ரஹ்மத்தக்க, உன்னுடைய அருளை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் இறைவா. நீ ஒருபோதும் கண் இமைக்கும் நேரம் கூட என்னுடைய பொறுப்பில் என்னை விட்டு விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சுருக்கிறாங்க. நம்முடைய பொறுப்பிலே நம்மை அல்லாஹ் விட்டு விட்டால், நாம சில சுய முடிவுகளை எடுத்தால், அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் அது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பில் கொண்டு போய் தள்ளிவிடும். அல்லாஹ்வுடைய உதவியோடு நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள், அல்லாஹ்வுடைய உதவியோடு நாம் போடுகின்ற திட்டங்கள் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நாம் போடுற திட்டங்கள் பெரும்பாலும் நமக்கு சருகுதலைத்தான் தந்துடும். ஒவ்வொரு நேரத்திலும் நாம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கனி, அவன் தேவையில்லாதவன். நம்ம செய்யக்கூடிய இபாதத்துகள், நாம் செய்கிற தஸ்பியாத்துகள், திக்ருகள், துவாக்கள் எல்லாம் நமக்குத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவிற்கு சொல்லி காண்பித்து இன்னொரு வசனத்திலே தன்னுடைய தூதர் எந்த அளவிற்கு ஒட்டுமொத்தமான மனித சமுதாயத்திற்கும் இந்த தூதர் வழிகாட்டியாக இருக்கிறார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதமாக சொல்லி காண்பிக்கிறான். வமா அர்சல்நாக்க இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரன் வ நதீரா. நபியே, நாம் உம்மை மக்களுக்கு பஷீராக நதீராக இல்லாமல் வேறு எதுவுமாக அனுப்பவில்லை. வலாக்கின் அக்ஸர் நாஸி லா யஅலமூன். மனிதர்கள் அதிகமான பேர் இதை புரியாமலேயே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இன்றளவும் உலக அளவிலே முகமது நபி என்றால் யார், அவருடைய திறமை என்ன, அவருடைய மேன்மை என்ன என்று பேசாத ஆளுகளே கிடையாது. இஸ்லாத்தை எதிர்க்கிறவனும் பேச ஆரம்பிக்கிறான். இஸ்லாத்தை ஆதரிப்பவர்கள் ஒருபடி மேலாக போய் பேசுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ற ஒரு புகழை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். எந்த வகையிலும் அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கும் போதெல்லாம் மிகப்பெரிய தோல்வியை நோக்கி சென்று அடைந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் களமிறங்கி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு தெளிவான முறையில் தூதுத்துவத்தை எட்டி வைக்கல, இவர் மிகப்பெரிய சிறந்த தீர்க்கதரிசி அல்ல, இவர் பலதார மனத்தை மேற்கொண்டார் என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் வரும்போதெல்லாம் அங்கே பதில் சொல்லப்பட்டு மறுப்பு சொல்லப்பட்டு மாற்று சமுதாய மக்களே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவர் தான், சிறந்த வாழ்க்கை வழிகாட்டி தான் என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தூதுத்துவத்தை அழகுபட நிறைவு செய்தான். அன்புமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதுத்துவ பணி அவ்வளோ தூய்மையாக இருந்தது. யாராலும் அந்த தூய்மைத்தன்மையை கடைபிடிக்க முடியாது. இம்மி அளவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தூதுத்துவ பணியிலே இம்மி அளவு ஒரு கடுகளவு கூட குறை வைக்காத அளவிற்கு இறுதி நேரத்தில் கூட மிகப்பெரிய முயற்சி எடுத்து மெம்பரில் வந்து உட்கார்ந்து அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்துகிறார்கள். தன்னை இறை தூதராகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று மக்களுக்கு சொல்கிறாங்க. கால் நடமாட்டம் கம்மியாயாச்சு. 2 பேருடைய தோளில் கையை போட்டுட்டு கால் பெருவரல்
அப்படியே மணலில் கோடு போட்டுட்டு வருது. அந்த நிலைமையில் கொண்டு வந்து அமர வைத்த பிறகும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற நபிமாருடைய கபறுகள் எல்லாம் மஸ்ஜிதுகளாக ஆக்கப்பட்டது, என்னுடைய கபரு மஸ்ஜிதாக ஆக்கப்படக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் நபியே உங்கள் பணியை செவ்வையாக கரெக்டாக செஞ்சு முடிங்க நபியே, அப்படி நீங்கள் செய்யல தூதுத்துவத்தை முழுமையான முறையில் எத்தி வைத்த நபராக நீங்கள் ஆக முடியாது என்ற அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தூதுத்துவ பணியை மிக அழகுபட சிறந்த முறையில் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு இந்த வசனம் எந்த நாட்டை சார்ந்தவனாக இருந்தாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லப்பட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கருமித்தலத்தில் வெளியே வந்துடுறான். முஹம்மது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜும்மா தினம் வந்து விட்டால் அணியணியாக வீட்டிலோ பள்ளியிலோ அமர்ந்து ஸலவாத் சொல்லக்கூடிய பண்பு அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அன்புமிக்கவர்களே, இந்த பாக்கியத்தை நாம் உணர வேண்டும். அதனால்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அந்த குடும்ப விஷயத்தை பற்றிய வசனங்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் தூதருடைய வீட்டுக்குள்ள அவர் உங்களுக்கு அனுமதி கொடுக்காத வரைக்கும் போகாதீங்க, உணவை உணவை நீங்கள் எதிர்பார்த்து போகாதீங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, வலாக்கின் இதா துழைத்தும், உங்களுக்கு தூதர் அனுமதி அழைப்பு கொடுத்துருந்தா உள்ளே போங்க, ஃபைதா தாய்த்தும், சாப்பிட்டுட்டா ஃபந்தஷிரு, பரவி வெளியே போயிருங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு எப்படி வரணும் என்ற ஒழுங்குமுறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக சொல்லி தருகிறான் என்றால் இந்த தூதருடைய மாண்பை யோசித்து பார்க்கணும். இந்த தூதருடைய மாண்பை நாம் உணர வேண்டும். வலா முஸ்தனிசீன் அலி ஹதீஸின், நீங்கள் அப்படியே பேச்சில் மூழ்கி இருக்காதீங்க. முகமது நபி மேலே பாசம் இருக்கலாம், நேசம் இருக்கலாம், உறவு கொண்டாடலாம், வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு உங்களை அப்படியே மெய்மறந்த நிலையில் பேசிகிட்டே இருக்காதீங்க. இன்னதாலிக்கும் கானயூதின் நபிய, நீங்கள் இப்படி ஓவராக பேசிகிட்டு இருக்கிறது முகமது நபிக்கு நோவினை தரும் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஒரு தூதருக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய பாராட்ட பாருங்க. இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோவினை தரும். ஃபயஸ்தஹீ மின்கும், எப்படி வெளியே அனுப்புறதுன்னு தெரியாமல் அவர் அப்படியே வெக்கப்பட்டு இருப்பார். அல்லாஹ் தன்னுடைய தூதருடைய அந்த விருந்தோம்பலை பற்றி சொல்லிவிட்டு, வல்லாஹ் லா யஸ்தஹீ மினல் ஹக், நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்கிறதுல அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான். விருந்து முடிஞ்சதா வீட்டை விட்டு வெளியே போயிருங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதரிடத்தில் பேண வேண்டிய ஒரு ஒழுங்குமுறையை அந்த மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தந்திருக்கிறான் என்றால் எந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தூதருக்குரிய மதிப்பையும் மரியாதையும் தந்திருக்கிறான் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, அது ஒரு பர்சனலான ஒரு விஷயம்தான். வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு போகிறதுங்க ஒரு பர்சனலான விஷயம்தான். ஆனாலும் இறை தூதருக்கு என்று ஒரு வக்கார், ஒரு கம்பீரம் இருக்கிறது, அவருக்கு என்று ஒரு மரியாதை இருக்கிறது. அதில் கை வைக்கிறதுக்கு அல்லாஹ் விரும்ப மாட்டான். விரும்ப மாட்டான். எந்த வகையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு அங்கீகாரம் தரமாட்டான். பாசம்ங்கிற பேரில் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க, தூதரும் கண்டுக்க மாட்டார், நானும் கண்டுக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிற்கிற. தூதருக்கு வேதனை தர்றது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லை. அதனால் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டா கிளம்பி போயிருங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பெருமக்களுக்கு நசியத்து செய்கிறான் என்றால் அன்புமிக்கவர்களே, நாம் ஒவ்வொரு வசனத்தையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு அல்லாஹ் தரவில்லை என்றால் நம்முடைய நிலைமை என்ன? மாற்று சமுதாயத்துடைய மக்களுடைய நிலையெல்லாம் பார்த்தால் பல்வேறு பேச்சுக்களை பேசுகிறார்கள். பெரிய சயின்டிஸ்டாக இருக்கிறாரு, ஆய்வாளராக இருக்கிறாரு, பெரிய கல்வித்துறை நிபுணராக இருக்கிறாரு. ஆனால் எவ்வளோ பெரிய கல்வித்துறை நிபுணர் ஆனாலும் வரலாறு பேசும்போது, சம்பவங்களை பேசும்போது எந்த விதத்திலும் உலகத்திற்கு பொருந்தாத பல கதைகளை எடுத்து சொல்லி, அது வேறு, உலகியல் வாழ்க்கை வேறு, மார்க்கம் வேறு, உலகம் வேறு, மதம் வேறு, நடைமுறை வேறு என்று பிரித்து பார்த்து அதிலெல்லாம் நீங்கள் இந்த கருத்தை சொல்ல வராதிங்க, அப்படியே கண்டு காணாமல் போயிருங்க என்று இதிகாசங்கள்லேருந்தும் காப்பியங்கள்லேருந்தும் அள்ளி விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஏதாவது ஒரு போதனை இன்றைய காலத்துக்கு ஒத்து வரலன்னு ஒரு நபரால் சுட்டி காட்ட முடியுமா? அன்புமிக்கவர்கள், எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இச்சமூகத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம்
இந்த வசனத்தின் மூலமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் அல்லாஹ் நசீஹத்தை சொல்லித் தருகிறான். யா ஐயுஹன் நபியு, நபியே குல்லி அஸ்வாஜிக்க, உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்க. ஓ பனாத்திக்க, உங்களுடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. ஓ நிசாயில் மூமினீன, மூமினான பெண்களுக்கு சொல்லுங்க. யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபின்ன, அவர்கள் தங்களுடைய முந்தானைகளை அப்படியே இழுத்து விடட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அவருடைய முந்தானைகளை முழுசாக இழுத்து விடட்டும், பெண்கள் தங்களுடைய அங்கவயங்கள் எல்லாம் மறைத்து கொள்ளட்டும். பிற இது என்ன காரணம்? இந்த ஹிஜாபுடைய மெயின் அடிப்படை காரணம் இந்த திருமறை குர்ஆன் 33வது அத்தியாயத்துடைய 59வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். ذَلِكَ أَدْنَى أَن يُعْرَفْنَ, ذَلِكَ أَدْنَى أَن يُعْرَفْنَ, அந்த பெண்கள் இறையச்சவாதிகள் என்று அறியப்படுவதற்கு இந்த ஹிஜாபு முறைதான் மிக நெருக்கமான வழிமுறை. ஃபலா யுதைன, பிற இச்சையுள்ள ஆண்களுடைய தொந்தரவு தீங்கிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு, நோவினை செய்யப்படாமல் இருப்பதற்கு இதுதான் நெருக்கமான வழிமுறை. ஹிஜாபுக்கு அல்லாஹ் இந்த 2 காரணம் தான் சொல்கிறான். ஒன்று, நீ இறையச்சவாதி பெண்ணே, நீ இறையச்சவாதி என்று அறியப்பட வேண்டுமானால் உன்னுடைய அங்க அவைங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் மறைத்தாக வேண்டும் என்று ஒரு கட்டளை. 2வது, அந்நிய ஆட்கள் மூலமாக உனக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படக்கூடாது என்றால் இஸ்லாமிய ஹிஜாபை நீ பேணி வாழ்ந்தாக வேண்டும். வகான் அல்லாஹ் கஃபூர் ரஹீமா, அல்லாஹ் உங்களுடைய சிறு பாவங்களை மன்னிக்கிறவனா இருக்கிறான், கருணையாளனா இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அதிகாலை பொழுதுல அந்த நேரத்தில் வெளிச்சம் வர்றதுக்குள்ள பள்ளியிலேருந்து விரைந்து வீட்டுக்கு சென்று விடுவார்கள் என்ற அளவிற்கெல்லாம் நாம் ஹதீஸில் பார்க்கிறோம். என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பமும் இந்த ஹிஜாபிலே பேணுதலோடு பாதுகாப்போடு இருந்திருக்கிறது. இந்த ஹிஜாபுடைய பேணுதல் பாதுகாப்பு என்பது நம்முடைய ஊரில் மிக மிக வலுவாக இருக்கிறது. எந்த ஒரு முடுக்கு சந்திலையும் அந்நியால் பிரவேசிக்க முடியாது. பிரவேசித்தா அந்த மூதாட்டியம்மா, ஏன் அந்நிய ஆட்கள் எங்களுடைய முடுக்கில் வந்து தேவையில்லாமல் உள்ள வாரிய வெளியேறுங்க என்று அதட்டனா எந்த அந்நிய சக்தி உள்ள ஊடுருவ முடியாது. அந்த அளவிற்கு வாழையடி வாழையாக பெண்களுக்கு ஹிஜாபை பேண வேண்டும், பாதுகாப்போடு இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்ற அந்த தர்தீப், அந்த பயிற்சி முறை இன்றளவும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. என்றால் இது போன்ற வசனங்கள் தான் அன்புமிக்கவர்களே, இது போன்ற வசனங்கள் தான் அன்று இந்த ஹிஜாபை பெண்களை பாதுகாப்புடையதாக மாற்றி இருக்கிறது. என்றால் வல்ல ரஹ்மான் மிகவும் புகழுக்குரியவன், நாம் அதற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் சொல்வதென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா நிசா அன் நபி, நபியுடைய மனைவிமார்களே, லஸ்துன்ன கஹதிம் மினன் நிசா, நீங்களும் மற்ற பெண்களும் ஒரே மாதிரி கிடையாது, உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குது, நீங்கள் மற்ற பெண்களோட உயர்ந்தவர்கள், நீங்கள் எல்லோருக்கும் தாய்மார்கள். எனவே இனி தக்கைத்துன்ன, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருந்தா ஃபலா தஹ்லான பில் கவுல், பேச்சில் வளைஞ்சு பேசாதீங்க, நெளிவு சுழி ரொம்ப நலிஞ்சு பேசாதீங்க, குழஞ்சு பேசாதீங்க. ஃபயத்மஅல்லதி ஃபீ கல்பி மரல், மனசில் நோய் உள்ளவன் விரும்புவான். அதனால வகுல்ன கௌலம் மஅரூஃபா, தெளிவாக சொல்ல வேண்டியதை தெளிவான அடிப்படையை சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக பெண்கள் சமுதாயம் பேச்சில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த நலிஞ்சு குழஞ்சு பேசுறத எந்த கட்டத்திலும் அனுமதி இல்லை, கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். அதற்கு என்று அனுமதிக்கப்பட்ட உடன் பிறந்த சகோதரன்கள், தந்தைமார்கள், தாயோடு பிறந்த சகோதரர்கள், தந்தையோடு பிறந்த சகோதரர்கள், இப்படிப்பட்ட மகரமாக்கப்பட்ட அந்த உறவுகளிடத்தில் மட்டும்தான் சகஜ நிலைக்கு வர வேண்டுமே தவிர மற்ற அந்நிய ஆண்களிடத்திலே வார்த்தைகள் சிறந்த முறையிலே பளிச்சென்று சொல்லக்கூடிய பதிலை சொல்லி நிறைவேற்றி விட வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்கள் சமுதாயத்திற்கு பாடத்தை சொல்லித் தருகிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களை எந்த அளவிற்கு பாதுகாத்திருக்கிறான், நபியுடைய குடும்பத்தாருக்கு என்ற ஒரு பாதுகாப்பு, அதன் மூலமாக உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் ஒரு சிறந்த பாதுகாப்பு முறையை, ஒழுக்க பாடத்தை அல்லாஹ் கற்றுத்தருகிறான். என்றால் இந்த பாடத்தை நழுவ விடலாமா? இந்த பாடத்தை ஏனோதானோ என்று மறந்து விடலாமா? நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய சிறார்கள், சிறு வயதிலிருந்து இருக்கக்கூடிய
மழலைகளுக்கு இதுவெல்லாம் சொல்லித்தரப்பட்டால் எவ்வளோ சிறப்பாக இருக்கும் அன்புமிக்கவர்களே. இன்றளவும் ஹிஜாபை பேணி ஒழுக்கத்தை பாதுகாத்து பல்வேறு இடங்களிலே சாதிக்கக்கூடிய பெண்கள் சாதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இஸ்லாத்திற்குரிய மரியாதை, கௌரவம், அந்தஸ்து என்று வரும்போது பணம் எவ்வளோ கோடி வந்தாலும் நான் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன். எனக்கு பிரசித்தி பெற்ற ஒரு புகழ்ச்சிக்குரிய இடத்துல எனக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டாலும் மார்க்கத்தை விட்டு தர மாட்டேன் என்று வலுவாக இருக்கக்கூடிய இன்றைய கால பெண்களுக்கு கூட பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஹிஜாபுக்காக வேண்டி போராடி அதை நடைமுறைப்படுத்தி சட்டத்தை, அல்லாஹ்வுடைய சட்டத்தை பாதுகாத்திருக்கிறார் என்றால் குர்ஆன் நமக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியம் அன்புமிக்கவர்கள். குர்ஆன் நமக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் வேறு திருமறை குர்ஆனில் இன்று ஓதப்பட்ட இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஜீவராசிகளிலே, மக்களிலே அல்லாஹ் பல்வேறு நிறங்களை உடையவர்களை வைத்திருக்கிறான். ஜீவராசிகளிலே பல்வேறு நிறங்களை உடையவைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். கால்நடைகளிலே பல்வேறுபட்ட நிறங்களை உடையவைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இவ்வாறு தான் இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதிஹி அல் உலமா, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் அல்லாஹ்வை பயப்படுபவர்கள் தான் ஆலிம்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார். அல்லாஹ்வை பயப்படுவது, அல்லாஹ்வை அஞ்சுவது, மறைவிலும் நேரிலும் எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி நடுங்கி நம் மனதளவிலே பணிந்து, யா அல்லாஹ் என்னை நீ அடிமையாக படைத்திருக்கிறாய், என்னை உன்னை பயந்து அஞ்சி நடுங்கி வாழ்கின்ற ஒரு பக்குவத்தில் தான் நான் இருக்கிறேன் என்று இருந்தால் அல்லாஹ் தன்னை பயப்படக்கூடியவர்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறான்? அல் உலமா. அல் உலமா, நீ என்னை பயந்து நடந்தால் நீ உலமா, ஆலிம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சர்டிஃபிகேட் தருகிறான் என்று சொன்னால் இந்த பயத்தை நாம் எந்த அளவிற்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இந்த பயத்தை எந்த அளவிற்கு நாம் கொண்டு வந்திருக்கிறோம்? வியாபாரங்கள், கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றிலும் வட்டி விட்டும் தூரமாகி ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமா? ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நான் பயத்தை கொண்டு வந்துட்டேன், அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு வந்துட்டேன், அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு தான் பேசுகிறேன். என்னிடத்தில் கேள்வி கேட்கக்கூடியவர் சிறியவர்களோ பெரியவர்களோ யார் கேள்வி கேட்டாலும் பயத்தோடு தான் பதில் சொல்கிறேன். இல்லை, என்கிட்ட கேள்வி கேட்குற அளவுக்கு உனக்கு தகுதி இல்லை, வாய் மூடி பொக்கார் என்று பேசுகிற நிலைமை நான் இல்லை. கேட்குற கேள்வி நியாயமானதாக இருந்தால் பதில் சொல்லக்கூடிய பொறுப்பில் நான் இருக்கிறேன். காரணம், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேனா இல்லையா என்று என் மகள் என்னை சோதிக்கிறாள். என் மகள் என்னை சோதிக்கிறாள். பாப்பா ஃபோனில் என்ன இருக்குது கொஞ்சம் காட்டுங்க, பேசுகிறாள். பாப்பா என்ன நீங்கள் செக் பண்ணுறீங்களோ உங்களை நான் செக் பண்ணி தான் ஆகணும் என்று பேசும்போது இந்த அம்மா வைப்பார். அல்ஹம்துலில்லாஹ், நான் போற்றுகிறேன். இது போன்ற ஒரு மகளை நரகத்திலிருந்து கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு மகள் எனக்கு அல்லாஹ் தந்து என்னுடைய விஷயங்களை பார்க்கிறேன் என்றால் தாராளமாக அல்ஹம்துலில்லாஹ் என்று அந்த மகளிடத்தில் பேசும்போது அங்கே என் இறையச்சத்தை என் மகள் பரிசோதிக்கிறாள். நான் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆலிமில் இருக்கிறேனா இல்லையா என்று என் மகன் பரிசோதிக்கிறான், மனைவி பரிசோதிக்கிறாள். எல்லாரும் கேட்குறாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளால் நாம் அந்த அளவுக்கு நம்மை நாமே பக்குவப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் மிகப்பெரிய சிறப்பு அன்புமிக்கவர்களே. அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கக்கூடிய பாக்கியம், நம்ம என்னைக்கும் தக்வாவோடு அல்லாஹ் வச்சிருக்கிறான், இறைச்சத்தோடு வச்சிருக்கிறான். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை சகஜமாக அணுகக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான்னா நாமெல்லாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகள் அன்புமிக்கவர்கள். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட உசாமா எல்லாம் நெருங்கி வந்தாங்க, நெருங்கி பேசுகிறாங்க. தப்போ ரைட்டோ பேசி பார்ப்போம், நமக்கு ஒரு முடிவு கிடைக்கட்டும் என்று முடிவை தேடி வந்தாங்க. சின்ன வயது அனஸ் ரலியல்லாஹு அவர்களாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அமர்ந்து பாடத்தை கேட்டாங்க. அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பெரிய பாடத்தை சின்ன பையனுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. பெரிய பாடத்தை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கற்றுக் கொடுத்தாங்க, அபூ ஹுரைராவுக்கு கற்றுக் கொடுத்தாங்க ரலியல்லாஹு அன்ஹும். இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக்கு தந்தாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பார்வையில் நான் ஆலிமாக தான் இருக்கிறேன், நீ உங்களுடைய பார்வையில் நான் அல்லாஹ்வை அஞ்சியவனாகத்தான் இருக்கிறேன் என்று திறந்த புத்தகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்ந்து காட்டினார்களே. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் கொண்டு வருவதற்குத்தான் இது போன்ற வசனத்தை அல்லாஹ் திருமறையில் வைத்திருக்கிறான். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் தான், அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் தான் உலமாக்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் அந்த பட்டியலுக்குள் போவதற்கு நம்மை நாமே தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அன்புமிக்கவர்களே. அது மட்டுமல்ல அன்புமிக்கவர்களே, அன்று ஓதப்பட்ட வசனத்திலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோம், அவருடைய குடும்பத்தாரை பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சிலாய்த்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆயுள் குறைவாக கொடுக்கப்பட்டதை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நடந்த சம்பவத்தை மாலிமு சுன்னா நபவியாவில் இடம்பெறாங்க. ஏன் இவருக்கு ஆயுள் காலம் கம்மியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆதமே, அது நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது. அப்படியானால் என் ஆயுட்காலத்தை நான் தருகிறேன் என்று தந்தை 40 ஆண்டு கால ஆயுட்காலத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்ததாக ஆதாரப்பூர்வமான செய்தியாக பார்க்கிறோம். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மலக்குல் மௌத் வந்து உயிர் எடுக்க வருகிறார். நபிமார்களை பொறுத்தவரை அவர்களுக்கு சுய முடிவு இருக்கிறது, நீங்கள் வாழ்கிறீங்களா அல்லது அல்லாட்ட வர்றீங்களான்னு. அப்போ நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, இல்லை என்னுடைய ஆயுட்காலம் இன்னும் முடியவே இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லை, முடிஞ்சிருச்சு, உங்களுடைய ஆயுட்காலம் 40 ஆண்டு காலத்தை நீங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துட்டீங்க. அவர் மறுக்கிறாரு. அதன் பிறகுதான் எழுத வேண்டும் என்ற சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமுல்படுத்துவதாக ஹதீஸில் பார்க்கிறோம். மறதியின் காரணத்தினால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறதியின் காரணத்தினால அது 40 வருடத்தை அவர் மறுக்கிறாரு. அதனால் அல்லாஹ் எழுதக்கூடிய அந்த பதிவை அல்லாஹ் பதிவாக்குகிறான், கடமையாக்குவதாக ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். என்றால் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம், அர்ப்பணிப்பு, அந்த உணர்வு, இதெல்லாம் அல்லாஹ் அழகான முறையில் சொல்லி காண்பிக்கிறான். நாம் தாவூதுக்கு சிறப்பை தந்தோம். மலையே, மலைகளே, அவ்விபி மாஹு, அவரோட தஸ்பீஹ் செய்யுங்க. ஒத்தைர், பறவையே, நீங்களும் அதே மாதிரி அவரோட தஸ்பீஹ் செய்யுங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அழகான குரலோசை கொடுக்கப்பட்டுச்சாம். அந்த பறவை அந்த குரலோசை, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட குரலோசை அபூ மூசா ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பாராட்டுறாங்க. அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அழகான முறையில் செய்யக்கூடிய திக்ரோடு, நீங்கள் மலைகளே நீங்களும் திக்ர் பண்ணுங்க, பறவைகளே நீங்களும் பண்ணுங்க. வலன்னா லஹுல் ஹதீத, தாவூதுக்கு நாம் இரும்பை மிருதுவாக்கி தந்தோம். தாவூதே, நீங்கள் என்ன செய்யுங்க, வலுப்பமான போர் கவசங்களை நீங்கள் தயார் செய்யுங்க நபி தாவூதே. மேலும் அந்த போர் கவசங்களை செய்யும்போது அதனுடைய கண்ணிகளை எல்லாம் பலமுள்ளதாக, ஒழுங்கு உள்ளதாக நீங்கள் ஆக்கிக்கொள்வீராக. இதெல்லாம் செஞ்சுட்டு வாமலு சாலியன், நீங்கள் உலகத்துக்கு வேணுங்கிற செய்யுங்க, சாலியா நாமளையும் செய்யுங்க. நிச்சயமாக நான் நீங்கள் செய்வவற்றை நன்கு பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அதனால தான் நீங்கள் நோன்பு வச்சா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போல நோன்பு வைங்க. உழைப்பில் சிறந்தவர் தாவூத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. உங்களில் ஒருத்தர் சாப்பிட்றதா இருந்தால் தன்னுடைய கையால் உழைச்சி சாப்பிடட்டும். அடுத்தவங்களுடைய கையில் உழைச்சி சாப்பிடக்கூடாது, யாசகம் வாங்கி சாப்பிடக்கூடாது. தன்னுடைய கரத்தால் உழைத்து உண்ணட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டு, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கரத்தால் கடினமாக உழைத்து சாப்பிடக்கூடியவராக இருந்தார் என்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலாகித்து பாராட்டி சொல்லியிருக்கிறார். என்றால் உழைப்பாளிகளுக்கெல்லாம் ரோல் மாடல் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா வகையிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையை தெளிவான அடிப்படையிலே புரிந்து கொண்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் மூலமாக என்னென்ன படிப்பினைகள் எல்லாம் தருகிறானோ அந்த படிப்பினைகள் எல்லாம் நாம் உணர வேண்டும். இன்று நாம் அல்லாஹ்வுடைய வல்லமையை பார்த்தோம். அல்லாஹ் பெரிய செல்வந்தன், தன்னிறைவானவன், நாம் எல்லாம் யாசகர்கள். எனவே யாசிக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கொடுத்து, இவர் மூலமாக நீங்கள் நேர்வழி பெறுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார் அந்த ஒழுங்குமுறைகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தந்தான். அது மட்டுமல்ல, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய ஒரு சிறப்பை அல்லாஹ் நமக்கு தொடர்ந்து சொல்லி தந்திருக்கிறான். எனவே நமக்கு இந்த தருணத்திலே கொடுக்கப்பட்ட இந்த பாடங்கள் எல்லாம் உணர்ந்து திருமறை குர்ஆன் உடைய போதனை வாழ்நாளெல்லாம் நமக்கு ருசியுள்ளதாகத்தான் இருக்க வேண்டும். ஹலாவத்துல் ஈமான், இந்த குர்ஆன் இந்த ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு மிகப்பெரிய சோகத்துக்குரிய வசனம் என்னவென்றால், அந்த நரகத்தில் போட்டு முகங்கள் எல்லாம் புரட்டப்படுகிறது. நரகத்தில் போட்டு புரட்டப்படுகிறது. அந்த நேரத்தில் இன்னா அத்தானா சாதத்தனா ஓ குபரானா, நாங்கள் முன்னோர்களுக்கு கட்டுப்பட்டோம், தலைவர்களுக்கு கட்டுப்பட்டோம். ஃபலல்லூன சபீலா, எங்களை கெடுத்துட்டாங்களே, நாசமாக்கிட்டாங்க. நாங்கள் இந்த தூதருக்கு கட்டுப்பட்டிருக்கணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்கணும், இந்த மார்க்கத்துக்குள்ளே நாங்கள் இருந்திருக்கணும் என்று நரகத்திலே போட்டு புரட்டப்படக்கூடிய மனிதன் புலம்புவான். எனவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குர்ஆன் சுன்னாவில் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து அதன் அடிப்படையிலே செயல்படக்கூடிய
நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளங்களை எல்லாம் ஆராயக்கூடியவனாக இருக்கிறான். நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். ஃபமன் தஸக்கா ஃபஇன்னமா யதஸக்கா லினஃப்ஸிஹி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், யார் தன்னை சுத்தமாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் தன்னைத்தானே அவர் சுத்தப்படுத்திக் கொள்கிறார். யார் தன்னை சுத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாங்களோ அவங்க தன்னைத்தானே தன் நஃப்ஸை தன்னுடைய உடலமை தன்னுடைய மனசை சுத்தமாக்கி கொள்கிறார்கள். வயலுல்லாஹில் மசீர், அல்லாஹ்விடத்தில் தான் நாம் திரும்பி செல்ல வேண்டி இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எனவே நாம் இந்த ஒற்றைப்படை தினங்கள், இந்த நாளிலிருந்து 10 நாட்கள் எந்த விதமான வீணான பேச்சுக்கள், விதண்டாவாத விஷயங்கள், சரியா தவறா என்று பரிசீலிக்கக்கூடிய பிரதிவாதங்கள் இதெல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு என்ன வழி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடப்பது என்ன வழி, எப்படி நம்முடைய கபரை அலங்காரமாக வைத்துக் கொள்வது. இந்த இபாதத்துகள் ஜாமியல் அஸ்ஹரிலே நாம் இந்த இபாதத்தை செய்கிறோம் என்று சொன்னால் அடுத்த வருடம் இந்த இபாதத்தை செய்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பை தருவானா இல்லையா யோசித்து பார்க்க வேண்டும். எனவே நமக்கு தந்திருக்கக்கூடிய கால அவகாசம் மிக மிக குறைவு. அந்த குறைந்த அவகாசத்தை நன்மையான காரியங்களிலே எந்த அளவிற்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு விரிவான முறையில் பயன்படுத்தி இந்த 10 நாட்கள், இன்னும் ஒற்றைப்படை தினங்கள், இவற்றையெல்லாம் பேணுதலாக புரிந்து இதோடைய சிறப்பையெல்லாம் நாம் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. பல வருட காலங்களாக நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள். எனவே கடைசி 10 நாட்கள் ரசூலுல்லாஹ் கீழாடை இறுக்கமாக கட்டிக்கொண்டு இபாதத்திலே களமிறங்கி வருவார்கள். அப்படி இபாதத்திலே களமிறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ்வினால் மன்னிக்கப்படக்கூடிய நன்மக்களாக நம்மை நாமே ஆளாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த செய்திகளை இங்கே நமக்கு உணர்த்தினானோ அதை உணர்ந்து புரிந்து நம்மை நாமே தூய்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் உண்டாக்குவானாக. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.